decomposition of acetaldehyde. Decomposition of acetaldehyde. Acetaldehyde na CH3CH1. இப்போ இதோட கெமிக்கல் ரியாக்ஷன் பார்ப்போம். CH3CHO இது எப்படி it gives CH4 plus CO. இது எல்லாமே வந்துட்டு gaseous ஸ்டேட்ல தான் இருக்கும். இதோட ரேட் என்னன்னா கான்ஸ்டன்ட் Kங்கிறது ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட் CH3CHO 3/2. இதுல வந்துட்டு ஈத்தேனுங்கிறது வந்துட்டு ஒரு மைனர் ப்ராடக்டா கிடைக்கும். இதோட மெக்கானிசம்ஸ் இந்த செயின் ரியாக்ஷனுங்கிறது 3 மெக்கானிசம் வந்துட்டு இன்வால்வ் ஆகும். அதோட மெக்கானிசம்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இனிஷியேட்டிவ், அதாவது இனிஷியேஷன். செகண்ட் ப்ராபகேஷன். தேர்ட் டெர்மினேஷன். இந்த அசிட்டால்டிஹைட்லயே நம்ம பார்க்க போற ரியாக்ஷன் மெக்கானிசம் என்னன்னா ரைஸ் ஹெர்ஸ்பெல் மெக்கானிசம். ஓகே, இப்போ நம்ம இதுல என்னென்ன பார்த்தோம்? மெக்கானிசம்ஸ் இனிஷியேஷன் வரும், ப்ரொபகேஷன் வரும், டெர்மினேஷன் வரும். ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் என்ன ஆகுதுன்னா CH3CHO gives CH3 radical plus CHO radical. இந்த மாதிரி 2 ரேடிக்கல் தருது ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன்லேயே. அதாவது மெத்தில் தனியாகவும் ஆல்டிஹைட் குரூப் தனியாகவும் வரும். இதில் R1 அதாவது ரேட் வந்துச்சுப்போம். K இனிஷியேஷன் அதனால I CH3CHO. அதாவது நம்ம எப்போவுமே ப்ராடக்ட் வந்துட்டு போடக்கூடாது, ரியாக்டன் தான் போடணும். நெக்ஸ்ட் என்னது? ப்ரொபகேஷன். ப்ரொபகேஷன் ஸ்டெப்பில் என்ன வரும்? இங்கேருந்து எடுத்துக்கோங்க. CH3CHO இதோட இங்கே இருக்குல்லையா இனிஷியேஷனில் வந்துச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மெத்தில் ரேடிக்கல் ஆட் பண்ணோம்னா இது என்ன கிடைக்கும்? CH3CO ரேடிக்கல் ப்ளஸ் CH4 மீத்தேன் வெளில போயிடும். R2 is equals to K propagation of CH3CHO and radical CH3 methyl radical வந்து இங்கே வந்துட்டு ரியாக்டண்ட்டாக உள்ளது போட்டோமா. அடுத்தது திரும்பவும் ப்ரொபகேஷன் தான் நடக்குது. திரும்ப ப்ரொபகேஷன் நடக்குது எப்படின்னா CH3CO ரேடிக்கல் இருக்கு இல்லையா, அது பிரியுது. எப்படின்னா ஒரு மெத்தில் ரேடிக்கலாகவும் CO தனியாகவும் போயிடும். இதோட ரேட் வந்துட்டு KP டேஷ், ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபகேஷன் இருந்துச்சு, அதனால நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரொபகேஷனுக்கு ஒரு டேஷ் போட்டுக்கணும். CH3CO ரேடிக்கல். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக டெர்மினேஷன். டெர்மினேஷன் மெக்கானிசம்ல என்ன ஆகுதுன்னா வந்திருக்கலையா மெத்தில் ரேடிக்கல், அந்த மெத்தில் ரேடிக்கலும் இன்னொரு மெத்தில் ரேடிக்கலும் சேர்ந்து CH3CH3ன்னு ஈத்தேனுங்கிற ப்ராடக்டை கடைசியாக நமக்கு கொடுக்குது. இதுதான் வந்துட்டு டெர்மினேஷன் நடக்கும். கடைசி ப்ராடக்ட் என்ன? ஈத்தேன். ஸ்டார்டிங் நம்ம என்ன வச்சுக்கணும்? மெத்தில் ரேடிக்கல் மெத்தனால்டிஹைட் அதாவது அசிட்டால்டிஹைட் வச்சுக்கணும். R4 is equals to K termination of CH3 திரும்பவும் எழுதிக்கலாம், இல்லைன்னா போலார் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ மெக்கானிசம்ஸ்லாம் பார்த்தோம், இனிஷியேஷனு, ப்ரொபகேஷனு, அப்புறம் டெர்மினேஷன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன், அதாவது SSA அப்ளை பண்ண போகிறோம். ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ணுறப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தில் ரேடிக்கல் எடுத்துப்போம். D concentration of methyl radical divided by dt. இதில் என்னென்ன வரும்? ஃபர்ஸ்ட் KI இனிஷியேஷனில் உள்ளது போட்டுக்கலாம், வச்சுக்கணும். மைனஸ் KP ப்ரொபகேஷனில் உள்ளது,
plus Kp dash CH3CO dot, right, minus Kt CH3 square equals to 0. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். இதில் என்ன நடக்குது, இது எல்லாமே வந்துடும். நம்ம போட்ட எல்லா ரேட்டும் R1 R2 R3 R4 எல்லாமே வந்துருச்சு. நெக்ஸ்ட் CH3CO டாட் போட்டு எழுதுவோம். இதில் என்னென்ன வரும்னா ப்ரொபகேஷன் மட்டும்தான் வரும். ஏன்னா இதில் நம்ம ப்ரொபகேஷனில் மட்டும்தான் CH3CO வந்துட்டு வரும். ஸோ CH3CO டாட்டுக்கு வந்துட்டு ப்ரொபகேஷன் மட்டும்தான் எடுக்க போகிறோம். Kp CH3CHO CH3 dot radical minus Kp dash CH3CO radical equals to 0. இதை செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்? Ki CH3CHO minus Kp CH3CH3CHO plus Kp dash CH3CO dot minus Kt CH3 radical square. ஓகேவா? ப்ளஸ் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ளது. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ளது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு Kp CH3CHO CH3 radical minus Kp CH3CO radical Kp dash. இப்போ ரெண்டுத்துலேயுமே காமனாக உள்ளது வந்துட்டு KP. ஸோ இங்கே உள்ள KP மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த உள்ள KPயும் மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு கேன்சல் அவுட் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது Ki அண்ட் Kt. ஸோ இனிஷியேஷனும் டெர்மினேஷனும் பேலன்ஸ் இருக்குது. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? rate of initiation is equal to rate of termination சொல்லலாம். ஓகேவா? இது வந்து செயின் ரியாக்ஷனுங்கிறதுனால நம்ம செயின் இனிஷியேஷன் செயின் டெர்மினேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ரீஅரேஞ்சிங் equation 3 rearrange பண்ணும்போது Ki CH3CHO minus Kt CH3 radical square equals to 0 வா? இதை எப்படி நம்ம மாற்றணும்னா Ki CH3CHO இந்த மைனஸ் இந்த பக்கம் போனுச்சுன்னா பிளஸ். ஸோ Kt CH3 radical square. இப்போ இதுலேருந்து நம்ம மெட்டில் ரேடிக்கல் ஒன்று எடுக்க போகிறோம் இல்லை, CH3 ரேடிக்கல். அப்போ என்ன ஆகும்? Ki Kt டிவைடட்ல போயிடும். அப்போ Ki by Kt. நெக்ஸ்ட் CH3CHO இருக்குமா? இங்கே வந்துட்டு ஸ்கொயரில் இருந்துச்சு. ஓகேவா? இந்த ஸ்கொயரை வந்துட்டு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா ஸ்கொயர் ரூட்டாக இல்லை, அதுக்கு பதிலாக Ki by Kt of CH3CHO 1/2 போட்டுப்போம். இதோட ஓவரால் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அதாவது ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் CH4 பார்க்க போகிறோம். மீத்தேன் R is equal to Kp CH3 CHO equals to Kp Ki by Kt 1/2 CH3CHO 1/2 CH3CHO.
CH. இது எப்படி வந்துச்சு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் R is equal to rate of formation of CH4 பார்க்க போகிறோம். அதனால KP ப்ரொபகேஷன் எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொபகேஷன் எடுத்து போட்டிருக்காங்க. அடுத்தது ஈக்குவல்ஸ் டு இங்கே நம்ம கிடச்சது இல்லையா, இதை எடுத்து போட்டிருக்காங்க. எப்படி இங்கே போட்டிருக்காங்கன்னா, இங்கே உள்ள CH3 டாட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணது தான் இங்கே நமக்கு வந்திருக்கு. மெத்தில் ரேடிக்கலுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி வந்திருக்கா. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா, R is equals to KT KI/KT of CH3 CHO 3/2. எப்படி 3/2 வந்துச்சுன்னா, இங்கே ஒரு CH3 CHO இருக்கு, இங்கே ஒரு CH3 CHO இருக்கு, இங்கே மேலே 1 தான் இருக்குது, இங்கே 1/2 இருக்குது. அப்போது 1/2 × 1, அதாவது ஸ்டார் போட்டுருக்கு. ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா 1 × 2 மேலே போயிடுமா, 2 + 1 இங்கே இருக்குது, /2. இப்போ 3/2 வந்துச்சா? இதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு K எஃபிஷியன்ட் கிடச்சிச்சு. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தது டீகம்போசிஷன் ஆஃப் அசிட்டால்டிஹைடு. இதோட கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்த்தோம், இதோட ரேட் நம்ம கண்டுபிடிச்சோம், என்னென்ன மெக்கானிசம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த 3 மெக்கானிசத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாமே ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன்லாம் பண்ணி கடைசியாக ரேட் ஆஃப் செயின் இனிஷியேஷன் ஈக்குவல்ஸ் டு ரேட் ஆஃப் செயின் டெர்மினேஷன்லாம் சொல்லி நமக்கு ஓவரால் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கிடச்சிருச்சு. அதாவது ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் CH4 கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டாபிக் ஓவர், டீகம்போசிஷன் ஆஃப் அசிட்டால்டிஹைடு ஓவர். செகண்ட் டாபிக் வந்துட்டு டீகம்போசிஷன் ஆஃப் N2O5. Decomposition of N2O5. The second topic. இதோட chemical equation என்னன்னா, N2O5 gives 4NO2 plus O2. இது வந்துட்டு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இது gaseous stateல இருக்குது. எப்படி பேலன்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போமா? 4N இருக்கு, இங்கே 4N இருக்கு. 5 ஆக்சிஜனு 10 ஆக்சிஜன் இருக்கணும், இங்கே 8 10 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஒரு ப்ரொபோஸ்டு மெக்கானிசம், அதாவது ஆக்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ப்ரொபோஸ்டு மெக்கானிசம் இல்லைன்னா ஆக்ஸ், OGGS, ஆக்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. இதோட ரேட் கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம வச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா N2O5. இது எப்படி பிரிக்கலாம்? NO2 + NO3. இது ஈஸி, இது ஃபர்ஸ்ட் பிரிச்சாச்சு. இது KA. செகண்ட் இது NO2 NO3, இதை சேர்த்தோம்னா N2O5. இது ஏவோட பேக்வர்ட் ரியாக்ஷனுங்கிறதுனால KA டேஷ்னு போட்டுருக்கோம். அடுத்தது NO2 NO3 வேற எப்படி போடணும்னா NO2 O2 + NO, இப்படி நம்ம பிரிக்கலாம். இப்போ இது KB வந்துட்டு ரேட் கான்ஸ்டன்ட் ஸ்கேல் எடுத்துக்கலாம். அடுத்தது NO + N2O5, இது எப்படி பிரிக்கலாம்னா NO2 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 வந்து 3 NO2வா பிரிக்கலாம். இது வந்துட்டு KC. இதுல 2 இன்டர்மீடியேட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்மீடியேட் என்னன்னா NO. NOங்கிறது ஒரு இன்டர்மீடியேட். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா NO3. NO3ங்கிறது ஒரு இன்டர்மீடியேட். ஸோ 2 இன்டர்மீடியேட் இருக்கு. இப்போ ஸ்டடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் நம்ம அப்ளை பண்ண போறோம். அந்த 2 இன்டர்மீடியேட்ஸையும் வச்சு நம்ம ஸ்டடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் போட்டோம்னா, ஃபர்ஸ்ட் NO இருக்கா, KB NO3 minus KC NO N2O5 plus to 0.
இங்கே எதுக்கு கேபி அண்ட் கேசி மட்டும் எடுத்துக்கேன்னா இதில் தான் NO இன்வால்வ் ஆகியிருக்கு. இந்த ரெண்டு இதில் NO இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால நம்ம கேபியும் கேசியும் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை எப்படி அகைன் ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா கேசி மைனஸில் இருக்கா, இதில் பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் டு கேபி NO2 NO3. இப்போ நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் வச்சு பார்ப்போம். NO3 டிவைடட் பை dt. இது வந்துட்டு Ka N2O5 மைனஸ் Ka dash NO2 NO3 மைனஸ் KBO வரும். NO2 NO3 equals to 0. இதில் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போமா? NO3 எங்க இருக்கு? KAல இருக்கு, KA டேஷ்ல இருக்கு, KBல இருக்கு. ஸோ KAவோட ரியாக்டன்ட்டு, KA டேஷோட ரியாக்டன்ஸு, KBயோட ரியாக்டன்ஸ் இது எல்லாமே ஸ்டடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இங்கே NO2 NO3 இருக்கா, இதை எப்படி நம்ம எழுதலாம்னா Ka N2O5 divided by Ka dash plus Kb. இப்படி எழுதிக்கோ, நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி இப்படி எழுதிக்கோ. இப்போ ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் ஆஃப் N2O5 எப்படி கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? d N2O5 divided by dt is equals to Ka N2O5 minus Ka dash NO2 NO3 plus Kc NO N2O5. இதில் வந்துட்டு N2O5ங்கிறதுனால Ka Ka dash Kc இது எல்லாமே எடுத்துருக்கோம். ஏன்னா இதுலலாம் N2O5 இருக்கு. எடுத்துட்டாச்சா? இதில் வந்துட்டு நம்ம ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். அதுவே கேசிக்கு பதிலாக KB போட்டு எழுதுவோம். N2O5 divided by dt is equals to Ka N2O5 minus Ka dash NO2 NO3 plus Kb NO2 NO3. ஏன் இங்கே நம்ம KB யூஸ் பண்ணுறோம்னா, இங்கே பார்த்தோம்ல Kc is equals to Kbன்னு இந்த இதை தான் அங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த கேசிக்கு பதிலாக KB இருக்குல்லையா, இதை தூக்கி அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்களா. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா N2O5 divided by dt is equals to Ka N2O5 plus இது ரெண்டுமே சேமாக இருக்குது. NO2 NO3 ரெண்டுமே சேமாக இருக்கா. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துடுறோம் இல்லை காமனாக. Ka dash மைனஸ் KB ஓகே NO2 NO3 இது ரெண்டும் காமனாக இருக்கிறதுனால இது ரெண்டுட்டு வெளில எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா N2O5 divided by dt is equals to Ka N2O5 இதில் ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, அப்படி எழுதியாச்சு. ப்ளஸ் இங்கே Ka மைனஸ் Ka dash மைனஸ் Kb இது எப்படி எழுதணும்னா Ka Kb minus Ka dash N2O5 divided by Ka dash plus Kb. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். NO2 NO3 பதிலாக Ka N2O5 Ka dash plus Kb கிடச்சிது. இதை அப்படியே தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க NO2 NO3 பதிலாக. அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து என்ன வரும்?
N2O5 divided by dt is equals to N2O5 Ka plus Ka Kb minus Ka dash divided by Ka plus Kb. இது எப்படி எழுதலாம் நம்ம 2Ka Kb divided by Ka dash plus Kb N2O5 இப்படி நம்ம எழுதலாம். இது எப்படி இருந்துச்சுன்னா மேல உள்ளதெல்லாம் எடுத்து எழுதணும். எப்படி Ka plus Ka Kb நான் தனியாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே உள்ளதை வந்துட்டு நம்ம கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மைனஸ் Ka dash divided by Ka dash plus Kb தனியாக எடுத்துக்கோமா, முடிக்கிறப்போ ஒரு ப்ராக்கெட். இது எப்படி வரும் Ka dash plus Kb போது plus Ka Kb minus Kb dash divided by Ka dash plus Kb. இப்போ இதுக்குள்ள உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா Ka dash plus Ka Kb plus Ka Kb minus Ka dash divided by Ka dash plus Kb. இன்னும் இல்லை, இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இங்கே 2Ka இது கேன்சல் ஆகும். இப்போ இங்கே 2Ka இருக்குது, 2Kb இருக்குது. ஸோ 2Ka Kb divided by Ka dash plus Kb. இதுதான் நம்ம இங்கே பார்த்தது. இதை தான் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ்னு சொல்லுவோம். இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ். இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா டிப்பிக்கலி Ka வந்துட்டு லெஸ்ஸர் தேன் Ka dash. ஓகேவா? இப்போ ரேட் ஈக்குவேஷன் எப்படி எடுக்கணும்னா ரேட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2Ka Kb divided by Ka dash N2O5. ஏன்னா இங்கே வந்துட்டு Kb is lesser than Ka dashங்கிறதுனால Kb போயிட்டு Ka dash மட்டும் இருக்குது. ரேட்டை இப்படி எழுதிக்கலாம் நம்ம. இங்கே வந்துட்டு Ka by Ka dashங்கிறது ஒரு ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட். Kbங்கிறது செகண்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ ஒரு கேஸ் வச்சுக்கலாம். அந்த கேஸில் வந்துட்டு Ka டேஷில் தான் வெரி லோ ப்ரெஷராக இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது இது எப்படி மாறும்னா 2Ka Kb divided by Ka dash plus Kb N2O5 is approximately 2Ka N2O5. இங்கே இந்த Kbயும் போயிடும், இது லோ ப்ரெஷராக இருக்கிறதுனால Ka டேஷும் போயிடும். ஸோ Kb K டேஷும் போயிடுச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் இருக்குது 2Ka N2O5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.